இந்திராணி சப்த கண்ணீர்களில் ஆறாவதாக திகழும் இவர் இந்திரனின் மனைவியாவார். இவர் இந்திரனின் சக்தியாகவும் பரலோக அழகுடனும் திகழ்கிறார். இவர் கற்பக மலர்களை கூந்தலில் சூடியிருப்பார். ரத்ன மகுடம் தரித்தவள், பொன்னிற மேனி உடையவள், நாற்கரத்தினள், சக்தி ஆயுதமும் வஜ்ராயுதமும் தாங்கி அபயக்கரம் காட்டுவார். மகேந்திரி என்னும் பெயரையும் கொண்டவர். யானை இவரது வாகனமாகவும் கொடியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. வெள்ளை யானையின் மீது வலம் வருவாள். சத்ரு பயம் நீங்க இத்தேவியை வழிபடும் வழக்கம் இன்றளவும் உள்ளது. இவர் வடமேற்கு திசைக்கு அதிபதியாக விளங்குகிறார். இவருக்கு ஐந்திரி, இந்திராதேவி, ராஜேந்திரி, மகேந்திரி, நரேந்திரி மற்றும் பௌலோமி என்று வேதங்கள் அழைக்கின்றன. ஜெயந்தன் மற்றும் ஜெயந்தி சித்திரகுப்தர் ஆகியோரின் தாயாவார். மகாலட்சுமியின் அம்சமாகவும் இவர் போற்றப்படுகிறார். இவரது தனிச்சிறப்பு என்னவென்றால், உயிர்ப்பிக்கவும், உயிர் தோன்றவும், உயிர் வளரவும், இன்புறவும், வாழ்வு பேணவும், ஆயுள் பலம் பெறவும், சுகம் கிடைக்க, சொத்து சேரவும், அழகு பெறவும் உதவுபவள். தன்னை வழிபடுபவர்களின் உயிரை பேணுவதும், அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும், மேலும் அவர்களுக்கான இல்லற சுகத்தையும் தருவதும் இவளே. மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டால் அவர்கள் மிகச்சிறந்த மனைவியையும், கன்னிப் பெண்கள் இவளை வழிபட்டால் மிக பொருத்தமான கணவனையும் அடைவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரவும், தாம்பத்திய சிக்கல் நீங்கவும் இந்த கன்னி துணை புரிகிறார். இவருக்கு பலாச்சுளையை நைவேத்தியமாக வைக்கலாம். இந்திராணியின் காயத்ரி மந்திரம்: ஓம் ஷியாம வர்ணாயை வித்மகி வஜ்ர ஹஸ்தாயை தீமகி தன்னு ஐந்திரி பிரச்சோதயாத்.